மங்காத தமிழர்கள் சங்கேபுரம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்க அமைப்பு தின விழாவையும் படித்ததில் பிடித்தது நிகழ்வையும் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வாசகர் வழக்கத்துடைய தலைவர் முனைவர் திரு இரா மனோகரன் அவர்களுக்கும் அம்மா உமாராணி அவர்களுக்கும் நூல் ஆய்வுரை நிகழ்த்திருக்கக்கூடிய ஆய்வறிஞர் பெருமக்களுக்கும் எனது இனிய வணக்கங்களை உண்டாக்கிக் கொண்டு இன்றைய தினம் சென்ற ஜூன் மாதம் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா கொண்டாடிய நம்முடைய காலத்தை வென்ற கவிதாசர் கண்ணதாசன் அவர்கள் குறித்து மிகச்சிறந்த பேச்சாளர் தமிழருவி மணியன் அவர்கள் எழுதிய காலத்தை வென்ற கண்ணதாசன் என்ற நூல் குறித்து மிகச்சரியாக 10 மணித்துளிகளுக்குள் இந்த ஆய்வுரையை நிகழ்த்த நான் விரும்புகிறேன். இந்த நூல் கற்பகம் புத்தகாலயத்தினுடைய வெளியீடாக 208 பக்கங்களை கொண்ட நூல். விலை ரூபாய் 220. இதில் மொத்தம் 17 கட்டுரைகள் இருக்கு. 6 மனமே 6, மயக்கமா கலக்கமா, ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, பாவம் மனிதன், பாட்டுக்கு ஒரு கண்ணதாசன் அப்படின்னு 17ஐயும் நான் சொல்ல முடியாது. ஒரு 3 கட்டுரைகள் மட்டும் தான் நான் சொல்ல போறேன். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் காட்டுக்குள் வைத்த தேனீக்கள் வைத்த தேனை எல்லாம் பாட்டுக்குள் வைத்தவர், காலத்தை வென்றவர். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம், மரபு கவிதை, நவீன கவிதை, கைக்கு, இப்படி கவிதை வடிவத்தில் என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் திரைப்பட பாடல்களுக்குள்ள கொண்டு வந்த ஒரு கவிதையின் உச்சத்தை தொட்ட ஒரு கவிதை. காதல்னாலும் சரி, தத்துவம்னாலும் சரி, திருமணம்னாலும் சரி, இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய இல்ல திருவிழாக்களில் நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பாடலை ஒழிக்கிறோம்னா அது கண்ணதாசனுடைய திரைப்பட பாடலாக இருக்கும். திருமணம்னா இன்னைக்கும் வாராய தோழி வாராயம், சோகம்னா வீடு வரை புறம் வீதி வரை மாறிதான். இப்படி எல்லா இடங்களிலும் உச்சம் கொடுக்கக்கூடிய அந்த கவிதை. கவிதை அவருக்கு பிறப்பிலேயே வந்துச்சு. பிறவி கவிஞர். கவிஞரை பற்றி நிறைய திட்டமிட்ட விசமதனங்கள்லாம் பரப்பப்பட்டுச்சு. அவர் ஒரு கையில் மதுபாட்டை வச்சுக்கிட்டோம், குட்டியும் தொடாம கவிதை எழுத மாட்டாரு அப்படிலாம் சொல்லி பரப்புனாங்க. ஆனால் உண்மையிலே கவிதாசன் கண்ணதாசன் கவிதையின் மீது காதல் கொண்டவர் மட்டும் இல்லாமல் பக்தி கொண்டவர். திரைப்பட பாடலாக இருந்தாலும் சரி, அவர் அந்த பாடலை எழுதுகிற போது அவர் சொல்லதான் செய்வார். அவர் எழுத்து திருக்கலா இருக்கும், அதனால உதவியாளர் தான் எழுதுவார். காக்காயில் உட்காந்துருக்கப்ப காலையில் செருப்பு கூட போட மாட்டார், செருப்பை கலந்து வச்சுருவார். தொழிலில் கவிதையில் அவர் பக்தி அவர். ஆனால் திட்டம் இப்படி பரப்புனாங்க. அவர் அந்த உமர்கையா பாடல்களை பற்றி பாடுறப்ப இந்த மாதிரி ஒரு கோப்பையிலே எனக்கு குடியிருப்பு, ஒரு கோலமை அப்படின்னு சொல்லி அந்த கவிதை அதை சூழலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படிப்பட்டவர்களை கவிதை இது உண்மையாக அவருடைய உதவியாளர்கள் பதிவு செய்யும். திரைப்பட பாடல்களுக்கு கவிதை சொல்றப்ப ஒரு நாள் கூட அவர் செருப்பு காலில் போட்டு செருப்பை கடத்தி வச்சுட்டு பயமுறுத்ததான் சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த கவிஞர் தேன் அந்த சிட்டுகளை போன்ற பாடல்களை எல்லாம் நம்மளுக்கு தந்திருக்காரு. அந்த கவிஞர் பெண்ணினுடைய ஒரு சோகத்தை, காதல் தோல்வியை, கவியரசு கண்ணதாசன் பெண் ஒரு காதல் தோல்வியில் பாடுற மாதிரி அந்த பெண்ணினுடைய கவிதையை